ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் ஒரு அருமையான நாட்டுக்கோழி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வைக்க போகிறேன். நான் நாட்டுக்கோழி 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு கோழியை நான் உரித்து வெயிட் போட்டதில் 3/4 கிலோ இருந்துச்சு. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம இப்போ மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பொதுவாக நமக்கு பிராய்லர் கோழியாக இருந்தால் நமக்கு ஈஸியாகவே சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் உங்களுக்கு நாட்டுக்கோழி அந்த அளவுக்கு சீக்கிரமாக வேகாதுங்க. அது கொஞ்சம் நமக்கு ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம தயிர் ஊற்றி இந்த மாதிரி நம்ம மேக்னேட் பண்ணி வைக்கிறதுனால இது நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு அந்த கோழி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி தான் நம்ம மேக்னேட் பண்ணி வைக்கணும். ஃபுல்லாக மேக்னேட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. இது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்ச பிறகு 2 பட்டை சேர்த்துக்குங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க, கிராம்பு ஒரு 4 சேர்த்துக்குங்க. இதோட நான் ரம்ப இலைன்னு சொல்லக்கூடிய இலை இருக்குங்க. இந்த இலை பிரியாணிக்கு, கறி குழம்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாங்க. ரொம்ப வாசமாக இருக்கும். அந்த இலை நான் ஒரு 3 பீஸ் போட்டுக்கிறேன். இது எல்லாம் நல்லா வெடித்த பிறகு நான் சின்ன வெங்காயம் 100 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குங்க. நமக்கு பெரிய வெங்காயோட சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக நல்ல பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்குற சமயத்தில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டோட தோல்லாம் எடுத்துட்டு நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நச்சு எடுத்துக்கணும். இது அரைக்கக்கூடாது. சும்மா நம்ம அது நச்சு நல்லா ரசத்துக்குலாம் நம்ம நப்பம் பாருங்களா, அந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இப்போ நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம கோழியில் மேக்னேட் பண்ணுறதுக்கு நம்ம 3/4 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. இதோட நம்ம பூண்டையும் நம்ம சோம்பையும் நல்லா பாருங்கள் நச்சு வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்குங்க. பாருங்கள், இப்போ தக்காளியும் நமக்கு நல்லா குழைய வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க இந்த கோழியை இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு இதுவும் நல்லா இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காமல். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம குக்கர் மூடியை போட்டு விசில் வைக்காமல் சும்மா மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த எல்லாமே அந்த மிளகாய் தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே அந்த மசாலா கோழியோட கொஞ்சம் நேரம் நமக்கு இறங்கும். அதனால் இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், நமக்கு இதோட மசாலாலாம் கொஞ்சம் இதில் சார்ந்து கொஞ்சம் எண்ணெயெலாம் நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஏன்னா நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னுக்காக நான் கொஞ்சம் மல்லித்தூள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மல்லித்தூள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு விசில் வைக்க போகிறோம். விசில் வச்சா தான் உங்களுக்கு இந்த கறி வந்து வேகும். அதனால் வந்து விசில் ஒரு 4 விசில் வச்சு பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு வேகலாட்டினா எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அது இல்லாமல் இது வந்து நம்ம பச்சை தண்ணியை ஆட் பண்ணலை, நான் வந்து சுடு தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுடு தண்ணி தான் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு குக் ஆயிரும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஒரு 4 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வந்து விசில் வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுதை அரைச்சிக்கலாங்க. ஒரு 1/4 மூடி தேங்காவை எடுத்துக்கோங்க. அதோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கசகசாவை ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் 4 விசில் வச்சுட்டு பார்த்தேன். எனக்கு வந்து கோழி வந்து நல்லாவே வெந்திருக்கு. அப்படி உங்களுக்கு வேகலாட்டினா எக்ஸ்ட்ரா விசில் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் எனக்கு குழம்பு வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. ரொம்ப உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் வச்சுட்டு அது இல்லாமல் கொஞ்சம் போல் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச விழுதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வந்து அப்படியே கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் போல் மல்லித்தழை மட்டும் இப்படி தூவிடுங்க. ஒரு அருமையான நாட்டுக்கோழி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.